நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ராஷித் மல்கத்தேன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மைச் செய்திகள். 2019 உலகில் விஜயம் செய்யக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு முதலிடம். தொடரும் சீரற்ற காலநிலை, 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயம். பொருளாதார துறையில் இந்த அரசு பாரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அமைச்சர் கபீர் ஹாஷிம் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. காசா பகுதியில் இஸ்ரேல் விமானங்கள் குண்டுவீச்சு. தாய்வானையும் தென்சீன கடல் பகுதியையும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என சீன பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. சஞ்சிகையொன்று இலங்கையை சிறந்த சுற்றுலா தலமாக தெரிவு செய்திருப்பது உள்ளூர் சுற்றுலாத்துறைக்கு கிடைத்த வெற்றி என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். லோன்லி பிளானட் என்ற சஞ்சிகை 2019ஆம் ஆண்டில் உலக சுற்றுலா பயணிகள் பயணம் செய்யக்கூடிய சிறந்த 10 நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் இலங்கைக்கு முதலிடம் வழங்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய மிகச் சிறந்த நாடுகள் வரிசையிலேயே இலங்கைக்கு முதலிடம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான வைபவத்தில் பேசும்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க 2015ஆம் ஆண்டு முதல் இலங்கை கடைபிடித்து வரும் சுற்றுலா கொள்கைக்கு கிடைத்த வெற்றி இதுவாகும் என்று குறிப்பிட்டதோடு இது ஒரு நல்ல ஆரம்பமாக சுற்றுலா பிரிவு எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இலங்கையின் வரலாற்று ரீதியான, கலாசார ரீதியான, மத ரீதியான மரபுரிமைகளை உள்ளடக்கும் வகையில் புதிய அம்சங்களை சேர்த்து சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வது அவசியம் என பிரதமர் மேலும் சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரச மற்றும் தனியார் காணிகளில் நிலை கொண்டிருக்கும் இராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் அந்த காணிகளை டிசம்பர் 31க்கு முன்னர் விடுவித்தல் தொடர்பான உயர்மட்ட கூட்டம் இன்று நடைபெற்றது. அரசியல் தரப்பினரின் ஆலோசனைகள் முன்மொழிவுகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. கலந்துரையாடப்படும் விடயங்களுக்கு அமைவாகவும் ஆலோசனைகளுக்கு அமைவாகவும் கட்டம் கட்டமாக காணிகள் விடுவிக்கப்படவுள்ளன. மக்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் வகையில் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஜனாதிபதியின் பணிப்பின் பேரில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கவனமாகவும் மக்கள் நலனில் அக்கறையுடனும் இது தொடர்பில் செயற்படும்படி ஜனாதிபதி பணித்துள்ளார் என கிழக்கு மாகாண ஆளுநர் ரோஹித போகொல்லாகம தெரிவித்தார். கிழக்கு மாகாண ஆளுநர் ரோஹித போகொல்லாகமையின் தலைமையில் இடம்பெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் பிரதி அமைச்சர் அலிசாஹிர் மௌலானா, பாராளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன், முன்னாள் கிழக்கு மாகாண விவசாயத்துறை அமைச்சர் கி துரைராஜசிங்கம், பிரதேச செயலாளர்கள், பாதுகாப்பு தரப்பு பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினரின் வசமுள்ள அரச மற்றும் தனியார் காணிகளை விடுவித்தல் தொடர்பிலும் பாதுகாப்பு சார் பிரச்சினைகளும் கலந்துரையாடப்பட்டன. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் 8 மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதேவேளை இழப்பீடுகளுக்கான எதிரீடுகள் சட்டமூலத்திற்கு தாம் கையொப்பமிட்டுள்ளதாகவும் இதன் பிரதிகள் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். நபர் ஒருவர் உயிரிழப்பதால் ஏற்படும் இழப்புகளை அறவீடு செய்தல் என்னும் பெயரில் இந்த சட்டமூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டமூலத்திற்கு அமைய சட்டவிரோதமாக கவனஈனமாக பெற்றுக்கொண்ட கடனை மீள் செலுத்த முடியாமை, கைவிடுதல் போன்ற காரணங்களால் நபர் ஒருவர் உயிரிழந்தால் அந்த நபரின் உயிரிழப்புக்கு காரணமாகும் நபர் அல்லது அவரது உறவினர்களிடமிருந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தமக்கு ஏற்படும் இழப்பீட்டை இந்த புதிய சட்டமூலம் ஊடாக அறவீடு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்றைய சபை அமர்வு இன்று பிற்பகல் 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது சபாநாயகரின் அறிவிப்புகள் முன்வைக்கப்பட்ட போதே சபாநாயகர் கருஜெய சூரிய இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார். ඔක්තෝබර් 20 වැනි දින හානිපූර්ණයේ සඳහන් කාර්යාලය නැමැති පනත් කැඩුම්පතෙහි මවිතින් සහතිකය සටහන් කරන ලද බව 2018ஆம் ஆண்டு இந்த அரசாங்கம் பொருளாதார துறையில் பாரிய வளர்ச்சியை கண்டுள்ளதாக அமைச்சர் கபீர் ஹாஷிம் தெரிவித்துள்ளார்.
ප්‍රමාණය වැඩි වෙලා තියෙනවා. ඒ වගේම විදේශ සංචාරකයන් එන ප්‍රමාණය எமது நாடு பல துறைகளில் கடந்த 3 வருடங்கள் பாரிய வளர்ச்சி கண்டுள்ளது. விவசாயம், கைத்தொழில் சேவை, கடல் ஏற்றுமதி போன்ற துறைகளில் பாரிய வளர்ச்சி கண்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அதிரடி தீர்மானங்கள், கட்டார், ஈரான் மீதான பொருளாதார தடைகள் இலங்கை பொருளாதார வளர்ச்சியிலும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. வெறுமனே விமர்சனங்களை மட்டுமே முன்வைத்தால் போதாது. கடந்த ஆட்சியை விடவும் இந்த அரசாங்கம் பல முன்னேற்றங்களை பொருளாதார துறையில் கண்டுள்ளது. இதேவேளை 2019ஆம் ஆண்டு சுற்றுலா செல்வதற்கு சிறந்த நாடுகள் வரிசையில் இலங்கைக்கு முதலிடம் கிடைத்துள்ளது. லோன்லி பிளானட் சஞ்சிகை வருடாந்தம் நடாத்தும் தரப்படுத்தலுக்கு அமைய 2019ஆம் ஆண்டு சிறந்த சுற்றுலா நாடுகளில் முதலிடம் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுவும் எமது முன்னேற்றத்தை தான் காட்டுகின்றது. பல ஆசிய நாடுகள் போட்டியிட்டு இலங்கைக்கு முதலிடம் கிடைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். අපේ විදේශ විනිමය තාම වැඩි කරන්න නම් රටේ රුපියල ස්ථාවර කරන්න නම් මේ වගේ පියවර ගැනීම වැදගත්. මේවා විවේචන කර ඉන්න එක නෙවෙයි. பெரும் தோட்டத்தினரின் சம்பள பிரச்சினை தொடர்பாக இந்த அரசாங்கமும் பொறுப்புள்ள அமைச்சர்களும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அது அரசியல் பிரச்சினையாக மாறும் என பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு முழு நாடுமே இன்னைக்கு ஆதரவளித்திருக்கின்றார்கள். வடகிழக்கு மக்கள், மலையக இளைஞர்கள் கொழும்பிலே, நேற்று காலிமுகத்திலே, மற்ற வெளிநாடுகளிலே இன்றைக்கு மலையக மக்களுக்கு ஆதரவளித்து அவர்கள் வீதிக்கு இறங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த உயரிய சபையிலிருந்து எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டம் அரசியல்வாதிகளுடைய போராட்டமாக அமைய வேண்டும். அரசியல்வாதிகளுடைய போராட்டம் பிரதேச சபை தொடக்கம் மாகாண சபை பாராளுமன்றத்திலே இந்த மலையக மக்கள் சார்பாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து உறுப்பினர்களும் ஒரு கூரையின் கீழ் அமர்ந்து சில முக்கிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த பெருந்தோட்ட மக்களுடைய சம்பள உயர்வு, அவருடைய பொருளாதாரத்தை சக்திமத்படுத்தக்கூடிய வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் இந்த ஓரிரு நாட்களுக்குள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் எங்களுடைய நிலைமையை மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என தெரிவித்துக் கொண்டு 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி கொட்டகலை நகரில் தோட்ட தொழிலாளர்கள் இன்று காலை ஹட்டனுவரலியா பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் கூட்டு உடன்படிக்கை தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் இன்னமும் வெற்றியளிக்காத நிலையில் கொட்டகலை பிரதேச சபைக்கு முன்பாக அணிதிரண்ட கொட்டகலை பிரதேச தோட்ட தொழிலாளர்கள் ஊர்வலமாக கொட்டகலை ஊட்டன் நகருக்கு வந்து பிரதான வீதியில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். பதாதைகளையும் கருப்பு கொடிகளையும் மேந்திய வண்ணமும் கோஷங்களை எழுப்பியவாறும் மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கொட்டகலை நகர வர்த்தகர்கள் தங்களது வியாபார நிலையங்களை மூடி ஆதரவு வழங்கியதோடு கொட்டகலை பிரதேச சபையின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனது கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் இலங்கை தமிழரசு கட்சியையும் தனது கட்சியில் இணைத்துக் கொள்வேன் என வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காரை நகரில் அமைக்கப்பட்ட பாரிய உணவகமான அம்மாச்சி உணவகத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று ஒரு புதிய கட்சியை நான் தொடக்கியுள்ளேன். இலங்கை தமிழரசு கட்சி எங்களுடைய கொள்கையோடு ஒருங்கிணைந்தால் கட்டாயமாக எங்களோடு சேர்ந்து கொள்ளலாம். வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனின் மாகாண நிதி ஒதுக்கீட்டில் 12 மில்லியன் ரூபாய் செலவில் யாழ்ப்பாணம் காரை நகரில் நிர்மாணிக்கப்பட்ட அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. காரை நகர் பிரதேச சபை தவிசாளர் கேதீஸ்வரன் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையின் 6 மாகாண சபைகளின் காலம் நிறைவடைந்தும் இதுவரை தேர்தல் நடைபெறாமல் இருப்பதற்கு இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் கவலை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் 6 மாகாண சபைகளில் பதவிக்காலங்கள் நிறைவடைந்து அம்மாகாண சபைகள் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல்கள் நடத்தப்படாமல் உள்ளமையானது பலரதும் அதிருப்திக்குள்ளாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது ட்விட்டர் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை இட்டுள்ள உயர்ஸ்தானிகர் உரிய காலத்தில் தேர்தல்கள் நடத்தப்படும் போதே அந்நாடுகளின் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் என்றும் இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜேம்ஸ் டவுரிஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் ரோ அமைப்புடன் இலங்கையின் எந்த அமைச்சர்களும் எதுவித தொடர்புகளும் இல்லை என அமைச்சர் ரஞ்சித் மத்மபண்டார தெரிவித்துள்ளார்.
அமைச்சர் ரஞ்சித் மதும பண்டார இது பற்றி கூறுகையில், நான் நினைக்கவில்லை அப்படி ரோ அமைப்புடன் அமைச்சர்களுக்கு சம்பந்தம் இருக்கும் என்று. எனக்கு இருக்கின்ற அறிவின் அடிப்படையில் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது மிக பெரும் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஆனால் ஒருவரை சந்தேகிக்க முடியும். ஆனால் சர்வதேச பிணைப்புகளை பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் அப்படி எந்த சம்பந்தமும் இருக்காது. அதே நேரம் இவ்விவகாரம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அவர் அப்படி சொன்னது அல்லது அவர் பேசியது மிகவும் பாரதூரமானது. அவர் அப்படி சொல்வாராக இருந்தால் அந்த பெயர்களை வெளியிட வேண்டும். பெயர்களை வெளியிட்டு தேச துரோகிகளை விட்டு நாட்டை பாதுகாக்க வேண்டும். நானும் நினைக்கின்றேன் அப்படி எந்த அமைச்சர்களுக்கும் ரோ அமைப்போடு சம்பந்தம் இருக்காது. අනිවාර්යෙන් මහින්ද අමරු ඇමතිවරයා තමන්ගේ ප්‍රකාශයට පදනම් වෙච්ච හේතු කාරණා பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நிச்சயமாக அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர் தெரிவித்த கருத்துக்கு சாட்சியுடன் பெயர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதனை தெரிந்து கொள்ளும் உரிமை எங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இந்திய அரசாங்கமும் மஹிந்த அமரவீர சொல்கின்ற விடைக்கு செவிசாய்க்க காத்திருக்கின்றது. ඒ ප්‍රකාශයට බලංගුභාවය තියෙන නම් මොකක්ද කියන එක ඉන්දියන් ආණ්ඩුව බලන් ඉන්නවා. මොකද එහෙම නැතුව කිසි කෙනෙක්ට මේ පිළිබඳව. செய்திகளில் அடுத்து சிறியதோர் இடைவேளை. செய்திகள் தொடர்கின்றன. தற்போது கிடைத்த செய்தியொன்று. முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக டி சில்வா குற்றப்புலனாய்வு அதிகாரிகளினால் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக டி சில்வா இன்றும் 5வது தடவையாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்தார். இதன் போதே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி மேற்கு கைத்தொழில்பேட்டை ஊழியர்கள் பொதுமக்கள் சேர்ந்து தமக்கான அடிப்படை வசதி கோரி மாபெரும் ஊர்வல கவனியிருப்பு போராட்டம் ஒன்றை இன்று மேற்கொண்டனர். தண்ணீர், மின்சாரம், வீதி புனரமைப்பு போன்ற அடிப்படை வசதிகளை வழங்குமாறு கோரியே இந்த ஊர்வல கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. இந்த ஊர்வல போராட்டம் அச்சுவேலி சங்கானை வீதியிலிருந்து தொடங்கி இராச வீதி கைத்தொழில்பேட்டை வீதியுடன் நிறைவு பெற்றது. அச்சுவேலியில் கைத்தொழில்பேட்டையில் 5 கைத்தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. 2 தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வரும் நிலையில் இந்த தொழிற்பேட்டைக்கு செல்லும் வீதி 50 வருடங்களுக்கு மேலாக புனரமைப்பின்றி காணப்படுகின்றது. மேலும் அப்பிரதேசம் தண்ணீர், மின்சார வசதியின்றி காணப்படுவதால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அடிப்படை வசதி கோரி சம்பந்தப்பட்ட தரப்பினரும் கோரிக்கை விடுத்தும் எந்தவித பதிலும் வராத நிலையில் இந்த போராட்டத்தை மேற்கொள்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கைத்தொழில்பேட்டை இயங்கும் பட்சத்தில் அதற்கான தண்ணீர், மின்சார வீதி புனரமைப்புகளை செய்து தருவதாக ஒப்பந்தத்திலே குறிப்பிடப்பட்டும் அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அரசாங்கம் தண்ணீர் கட்டணத்தை 65% அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என தேசிய நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு இயக்கம் தெரிவித்துள்ளது. இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகே இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மேற்கொண்டுள்ள இந்த தீர்மானம் சாதாரண தர மக்களின் வாழ்க்கையில் பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். රජය විසින් ජලගාස්තු වැඩි කිරීම සඳහා කටයුතු කරගෙන යනවා. ඇමතිවරයා කියනවා මෙම අවස්ථාවේදී ජලගාස්තු වැඩිවීමක් සිදු කරන්න ඉඩ දුන්නේ නැත්නම් தண்ணீர் கட்டணத்தை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமைச்சர் சொல்கின்றார், கட்டண அதிகரிப்பு நடக்காவிட்டால் தான் பதவியை துறப்பதாக. இதனை நாங்கள் மிக பாரதூரமான செயல் என்றே நினைக்கின்றோம். ஏனென்றால் நுகர்வோர் இப்பொழுது மிக மிக கஷ்டத்துக்கு மத்தியில் தான் தம் வாழ்க்கையை கொண்டு செல்கின்றார்கள். වැඩිවීමට අවස්ථාවක් තිබෙනවා. විශේෂම බේකරි නිෂ්පාදන, ආපනශාලා නිෂ්පාදන වැනි නිෂ්පාදන වල අපි රජයට කියනවා මේ අවස්ථාවේදී 100%ක්ම ගුණාත්මක සහ කාර්යක්ෂම සේවයක් ජල සම්පාදන මණ්ඩලය මේ වෙනකොට පාරිභෝගිකයන්ට ලබා දෙන්නේ නැහැ. ඒකට දෙන උදාහරණයක්. ஆனால் இவ்விவகாரம் குறித்து நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ඒ පිළිබඳව දැන් අමාත්‍ය මණ්ඩල සංදේශයක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඉතින් ඒක එන සුමානේට පස්සේ තමයි අපිට ඒක විස්තර ඒකේ මොන அமைச்சரவைக்கு இது சம்பந்தமாக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை முன்வைத்துள்ளோம். எனவே அதற்கு பின்னர் தான் எவ்வாறான அதிகரிப்புகள் மேற்கொள்ளப்படும் என்பதை எங்களால் சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்பொழுதுதான் அதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன. තාම නිශ්චිත තීරණයක් නැහැ. ඉතින් අමාත්‍ය මණ්ඩල තීරණය පස්සේ කතා කරන එක තමයි හොඳ. அரசாங்கத்தினுள் பிரச்சினை இருப்பதாக தெரிவித்து ஒன்றிணைந்த எதிரணி தங்களுக்குள் இருக்கின்ற பிளவுகளை மூடி மறைக்க முயற்சிப்பதாக அமைச்சர் கயந்த கருணாதிலக குற்றம் சாட்டியுள்ளார். විපක්ෂය ඒක කළ යුතුව තිබෙනවානේ. මොකද ඒකාබද්ධ විපක්ෂය ඇතුලේ තියෙන විශාල පිපිරීම
காலியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் உள்ள பாரிய பிளவுகள், பாரிய பிரிவுகள் அவர்களுக்கு மிக பெரும் பிரச்சினைகளை உருவாக்கி கொண்டு வருகிறது. எனவேதான் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையிலும் அரசாங்கத்திற்கும் பிரச்சினைகள் இருப்பதாக அவர்கள் காட்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் தலைமைத்துவத்தின் கீழ் எங்கள் வேலை திட்டங்களை கிழமைக்கு ஒரு முறை ஒன்று கூடி முடிவுகளை மேற்கொண்டு செய்து வருகின்றோம். அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் முன்னோக்கி செல்கின்றோம். ஆனால் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி பல பிளவுகளின் மூலம் தம் செயல்பாடுகளை கூட செய்ய முடியாமல் பின்னோக்கி செல்கிறது. காலிமுகத்திடலில் நேற்று இடம்பெற்ற மலையக மக்களின் சம்பள போராட்டத்தின் போது செய்தி சேகரிக்க சென்ற யூடிவி ஊடகவியலாளர்களை ஒரு குழுவினர் அச்சுறுத்தியுள்ளதோடு அவர்களின் பணிக்கும் இடையூறு ஏற்படுத்தியுள்ளனர். எல்லாம் ஒன்னா கூடியிருந்தோம். அதிகமான மீடியாக்கள் வந்து இந்த கூட்டத்தை ஒவ்வொரு இடங்களா கூட்டிகிட்டு போயிட்டு எந்த அடிப்படையில் நீங்க மீடியாக்கள் தான் இந்த இடத்தை பிரிச்சுன்னு சொல்றீங்க? மீடியாக்களை பொறுத்தவரையில் மலையக மக்களின் சம்பள பிரச்சினை பற்றி எந்த சுயநலமுமின்றி தொடராக கவனம் செலுத்தி வருகின்றது யூடிவியின் செய்தி பிரிவும் நிகழ்ச்சி பிரிவும். இந்நிலையில் நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்திற்காக செய்தி சேகரிக்க சென்ற எமது குழுவினரை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இனம் தெரியாத ஒரு குழுவினர் மிரட்டியுள்ளதோடு எமது குழுவின் ஊடக பணிக்கும் இடையூறு ஏற்படுத்தியுள்ளனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை அந்த இடத்தில் குழுக்களாக பிரித்தது ஊடகங்கள் தான் என்றும், நீங்கள் உங்கள் நிறுவனத்தின் சுயநலத்துக்காக செயற்படுகிறீர்கள் என்றும் தகாத வார்த்தைகளால் எமது தொகுப்பாளர் பிஷ்ரின் முகமது, தயாரிப்பாளர் அஜித்குமார், ஒளிப்பதிவாளர்களான ராஜ்மோகன் சிவா ஆகியோரை அச்சுறுத்தியுள்ளதோடு அவர்களின் பணிக்கும் இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த குழுவினர் ஆர்ப்பாட்டத்தை வேறு கோணத்துக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சித்ததையும் எமது கேமராக்களில் பதிவாகின. எமது குழுவின் பணிக்கும் இடையூறு ஏற்படுத்தியது மாத்திரமல்லாது நாங்கள் சொல்கின்ற இடத்தில் மட்டுமே நீங்கள் வந்து செய்தி சேகரிக்க வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளனர். நாங்கள் உங்களுக்கு முடியுமான மேக்சிமம் ஹெல்ப் செஞ்சிருக்கிறோம். இந்த மக்களுடைய பிரச்சனை சமூகமயப்படணும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எல்லோரும் தளத்துக்கும் போகணும்னு நாங்கள் விரும்பி தனி இடத்துக்கு வந்தமே தவிர 2 சகோதரர்கள் வந்து எங்களை அச்சுறுத்தினாங்க. நீங்கள் ஏன் போகிற இடத்துல எல்லாம் வச்சு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் போனால் அந்த இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் உண்மையில் சொன்னேன்னு அச்சுறுத்தினாங்க ஒரு ஊடகவியலாளராக. அதுக்குரிய விளைவுகளையும் எதிர்பார்க்க வேண்டி வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அவருக்கு. ஆனால் சத்தியமாக சொல்கிறோம், நாங்கள் ஒரு ஊடகம்னு வகையில் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் 100% நாங்கள் சப்போர்ட் தருவோம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 இந்த விஷயம் சம்பந்தமா 1 மணி நேர நிகழ்ச்சி நாங்கள் தருவோம். நிச்சயமா சொல்றோம். சமூக பொறுப்புடன் செயற்படும் யூடிவியின் மீது இப்படியான ஒரு ஊடக அடக்குமுறைகளை செய்யும் இந்த இனம் தெரியாத நபர்கள் குறித்து கவலை தெரிவிக்கின்றோம். அக்கரைப்பற்று பிரதேசத்தின் அபிவிருத்திகளுக்கு கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் சகலரும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான இணக்கப்பாடு தமக்குள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இணைத்தலைவர்கள் உறுதியளித்துள்ளனர். அக்கரைப்பற்று பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதேச செயலக மண்டபத்தில் இணைத்தலைவர்களான MS உதுமாலப்பை, AL தவம், UK ஆதம் லெப்பை ஆகியோரின் இணைத்தலைமையில் நடைபெற்ற போதே இக்கருத்து இணைத்தலைவர்களால் சபையோருக்கு முன்வைக்கப்பட்டது. அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் A அப்துல் லத்தீஃபின் வரவேற்புரையுடன் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் திட்டமிடல் உதவி பணிப்பாளர் AM தமீம், அரசு திணைக்களங்களின் பிரதிநிதிகளும் மாநகர மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இதன்போது வீதி அபிவிருத்தி, பொது விளையாட்டு மைதானம், கெம்பரிலிய வேலை திட்டம், காணியற்றோர் விபரம், திரட்டல் திண்மக்கழிவு தொடர்பான விடயங்கள், நுரைச்சோலை காணியில் விவசாயம் மேற்கொள்ளல் போன்ற விடயங்கள் கருத்துரைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. கிளிநொச்சி பூநகரி ஸ்ரீ விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்நிகழ்வு இன்று காலை 11:30 மணி அளவில் பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வுக்கு தேசிய சகவாழ்வு அமைச்சர் மனோ கணேசன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றி சித்தியடைந்த மாணவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர், அருகேற்கூடிய வண்ணேபி பாடசாலைக்கு இங்கிருந்து இந்த அதிபர் பொறுப்பேற்ற பிறகு இந்த வருடத்திலே ஏறக்குறைய 20 மேற்பட்டவர்கள் மாணவர்கள் கணித துறைக்கு சென்றிருப்பதாக அறிந்தேன். அதேபோல் இந்த பாடசாலையில் கடந்த வருடம் தேசிய ரீதியாக மெய்வல்லுநராக ஒரு மாணவன் சாதனை செய்ததையும் இந்த வருடம் கராத்தே துறையிலும்
நாட்டில் நடைபெற்ற சில முக்கிய செய்திகளின் தொகுப்பு அடுத்து. ஹபரணை கந்தலாய் வீதியில் யகாவங்குவ பிரதேசத்தில் கர்ப்பிணி யானையொன்று வேனொன்றுடன் மோதியதில் உயிரிழந்துள்ளது. இன்று காலை இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தினால் வேனுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 40 வயதுடைய கர்ப்பிணி யானை ஒன்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். ரயில்களில் காட்டு யானைகள் மோதுகின்றமை தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை இன்று போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வாவிடம் கையளிக்கப்படவுள்ளது. இதனை அடுத்து அந்த அனர்த்தங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் அமைச்சர் ஊடகங்களிடம் தெளிவுபடுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்களில் காட்டு யானைகள் மோதுகின்றமைக்கான 18 காரணங்கள் கண்டறியப்பட்டன. அதை தடுப்பதற்கான 19 யோசனைகளையும் குறித்த குழு முன்வைத்துள்ளது. 2010ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் ரயிலில் மோதுண்டு 80 யானைகள் பலியாகியுள்ளன. இந்நிலையில் இந்த வருடத்திலேயே அதிகளவான காட்டு யானைகள் பலியாகியுள்ளதாக வனவிலங்கு திணைக்கள அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. முன்னாள் லெப்டினன்ட் கமாண்டர் ஹெட்டியாராச்சி முதியன் சலாகே சந்தன பிரசாத் ஹெட்டியாராச்சி எனும் நேவி சம்பத் எதிர்வரும் நவம்பர் 7ஆம் தேதி வரை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 2008ஆம் ஆண்டு கொழும்பில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த அவர் கொழும்பு லோட்டஸ் வீதி பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். சியம்பலாண்டுவ பிரதேசத்தில் ராணுவ மேஜர் ஒருவர் உட்பட 3 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர கூறியுள்ளார். குற்ற செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கிய குற்றத்திற்காகவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சியம்பலாண்டுவ பிரதேசத்தில் வைத்து T-56 ரக துப்பாக்கிகளுக்கான 2958 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் இவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மையில் சியம்பலாண்டுவ பிரதேசத்தில் வேனொன்றில் எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருந்த T-56 ரக துப்பாக்கிகளுக்கான 2958 தோட்டாக்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு அனைத்து மாணவர்களும் தோற்றுவது கட்டாயமானது என்ற சுற்றறிக்கையை ரத்து செய்வதற்கு கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் ஆலோசனை வழங்கியுள்ளார். இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி செயலாளருக்கு அமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளார். நுகேகொட அனுல வித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை மறுசீரமைப்பு செய்வது சம்பந்தமாக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைக்கு அமையவே இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அமைச்சர் கூறினார். கண்டி குலுகம்மன பிரதேசத்தில் தனியார் காணியொன்றில் புதையல் அகழ்வில் ஈடுபட்ட குழுவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய மாகாண விசேட போலீஸ் மா அதிபர் தம்மிக விஜயரத்னவுக்கு கிடைத்த தகவலின்படி இக்குழுவினர் குலுகம்மன பிரதேசத்தில் குறித்த தனியார் நிலத்தினை குத்தகைக்கு எடுத்து புதையல் அகழ்வினை மேற்கொண்ட போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குர்நாகல் பிரதான வீதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இக்குழுவின் தலைவர் களனிய பிரதேசத்தில் வாகன செயல் ஒன்றினை நடத்தி வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த சந்தேக நபர்கள் 5 பேர் மற்றும் புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்திய பொருட்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் அடுத்து சிறிதோர் இடைவேளை. செய்திகளில் அடுத்து சர்வதேச செய்திகள். முற்றுகைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள காசா பள்ளத்தாக்கு பகுதியில் இன்று பிற்பகல் இஸ்ரேல் யுத்த விமானங்கள் நடத்திய மூர்க்கத்தனமான குண்டுவீச்சு தாக்குதலில் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் வடமுனையிலும் தென்முனையிலும் உள்ள சில கட்டிடங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் விமானங்கள் குண்டு தாக்குதல் நடத்தியுள்ளன. இதனால் பல கட்டிடங்களுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக பலஸ்தீன செய்தி சேவையான வஃபா அறிவித்துள்ளது. காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த ராக்கெட் தாக்குதல் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தவில்லை. ஆனால் அது இஸ்ரேலின் இரும்புத்திரை வான்பரப்பு பாதுகாப்பை ஊடறுத்து இஸ்ரேலுக்குள் பிரவேசித்துள்ளது. இதுவே இஸ்ரேலை பெரும் குழப்பத்திலும் ஆத்திரத்திலும் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேலின் விமான தாக்குதலால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என காசா பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது. தாய்வானையும் தென்சீன கடல் பகுதியையும் எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்றும் இந்த 2 பிரதேசங்களையும் பாதுகாக்க என்ன விலையை வேண்டுமானாலும் செலுத்த தயார் என்றும் சீனா தெரிவித்துள்ளது. சீனாவில் இடம்பெறும் வருடாந்த பாதுகாப்பு அமர்வான ஷிங்ஷான் பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் வே பெங்கே தாய்வான் தனக்கு சொந்தமான தீவு பகுதி என்று குறிப்பிட்டுள்ளார்.
தென் சீன கடல் பகுதியில் சில தீவுகளுக்கும் சீனா உரிமை கோரி வருகின்ற நிலையில் தனக்கு சொந்தமான நிலப்பரப்பில் ஒரு அங்குலத்தை கூட விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்றும் அவற்றை பேண எந்த விலையை வேண்டுமானாலும் செலுத்த சீனா தயார் நிலையில் உள்ளது என்றும் சீன பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். தாய்வானை யாராவது சீனாவிடமிருந்து பிரிக்க முயன்றால் சீன ராணுவம் அதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டு நிற்காது, தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் இந்த மாநாட்டில் எச்சரிக்கை விடுத்தார். அமெரிக்காவின் கெண்டகி மாகாணத்தில் உள்ள குரோஜர் சூப்பர் மார்க்கெட்டில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2 பலியாகியுள்ளனர். நேற்று மதியம் 3 மணி அளவில் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் சூப்பர் மார்க்கெட்டில் திடீரென நுழைந்தார். கையில் கொண்டு வந்த துப்பாக்கியால் அங்கிருந்தவர்களை நோக்கி சரமாரியாக சுட்டு தாக்குதல் நடத்தினார். இந்த திடீர் தாக்குதலில் அங்கிருந்த 2 பேர் பரிதாபமாக பலியாகினர். மேலும் பலர் காயமடைந்தனர். தகவல் அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பட்டப்பகலில் தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கர்நாடகாவில் உள்ள ஹோல்மக்கி என்ற கிராமத்து வீட்டு தோட்டம் ஒன்றில் தலையில் வெளிச்சத்துடன் கூடிய நாகப்பாம்பு உலா வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியா கர்நாடகாவில் அவினாஷ் என்பவரின் வீட்டு தோட்டத்தில் இருந்த ஒரு பிரகாசமான பாம்பை பார்த்து அங்குள்ள நாய் ஒன்று குறைக்க ஆரம்பித்துள்ளது. அருகில் இருந்தவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது ஒரு ஒளி வீசும் நாகத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சாதாரண நாகப்பாம்பை விட இந்த நாகம் சிவப்பு வண்ணத்தில் பிரகாசமாக ஜொலித்து படமெடுத்து காட்டி அப்பகுதி மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. அந்த நாகத்திற்கு தெய்வீக சக்திகள் இருப்பதாக நம்பும் அக்கம் பக்கத்தினர் நாகபக்தர்களாக மாறி வழிபாடு செய்ய ஆரம்பித்துள்ளனர். ஒரு பக்கம் தெய்வீக நாகப்பாம்பாக வழிபட்டாலும் மறுபுறம் அது விஷமுடைய நாகம் என்பதால் அவர்கள் அச்சத்தில் உள்ளனர். செய்திகளில் அடுத்து விளையாட்டு செய்தி. மேற்கிந்திய தீவுகள் அணியின் சகலத்துறை வீரர் டுவைன் பிராவோ சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 35 வயதான பிராவோ 40 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 164 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 66 T20 போட்டிகளில் விளையாடியுள்ள நிலையிலேயே ஓய்வை அறிவித்துள்ளார். பிராவோ ஒருநாள் அணியின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் என்பதுடன் இந்திய IPL மற்றும் கழக போட்டிகளில் உலகை கலக்கிய கிரிக்கெட் நாயகன் என்ற பெருமையையும் தனதாக்கிக் கொண்டுள்ளார். அதேவேளை தம் நாட்டின் பல கிரிக்கெட் விருதுகளும் உலக அளவில் உள்ள பல விருதுகளுக்கும் இவர் சொந்தக்காரர் ஆவார். நான் எனது முன்னைய தலைமுறையினரை பின்பற்றி அடுத்த தலைமுறைக்கு விடுவிப்பதற்காக அடுத்த தலைமுறைக்கு வழிவிடுவதற்காக ஓய்வு பெற தீர்மானித்துள்ளேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திடீர் ஓய்வை அறிவித்துள்ள டுவைன் பிராவோ இனி எந்த சர்வதேச போட்டிகளிலும் விளையாட மாட்டார் எனவும் அது மேற்கிந்திய தீவுகள் அணியில் மட்டுமல்லாமல் உலக அளவில் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரபலமான மல்யுத்த போட்டியில் இன்றைய இளைய தலைமுறைக்கு மிகவும் பிடித்த மல்யுத்த வீரர் ரோமன் ரெய்ன்ஸ். அவர் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தன் ரசிகர்களுக்கு செய்தியில் இறுதியாக இன்றைய வானிலை. நாட்டில் ஏற்பட்டுள்ள மழையுடனான காலநிலை காரணமாக கண்டி, மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக விக்டோரியா நீர்த்தேக்கம் மற்றும் தப்போவர் நீர்த்தேக்கம் என்பனவற்றின் வான்கதவுகள் நேற்றிரவு திறந்துவிடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய தெதிர்ஓயார் நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. தெதிர்ஓயார் நீர்த்தேக்கத்தின் தாழ்நில பகுதியில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என நீர்வளங்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதே நேரம் பராகிரம சமுத்திரத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதால் அதன் 10 வான்கதவுகளில் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும், அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும், பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும், குக்குளை கங்கை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது காணப்படும் மழையுடனான வானிலையில் ஏற்படும் அதிகரிப்பு அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும்
காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களிலும் 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டர் அளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மேல், ஊவா, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு மற்றும் தெற்கு கடற்பரப்புகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மட்டக்களப்பிலிருந்து காங்கேசன்துறை ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்று வடகிழக்கு திசையிலிருந்து வீசுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றானது மாறுபட்ட திசையிலிருந்து வீசுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 10 தொடக்கம் 20 கிலோமீட்டர் வரை காணப்படும். இந்த அளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.